இப்ப இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, இந்த படத்துடைய ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஹாபி இருக்கு. பொதுவா நம்ம மனுஷங்க ரெண்டு விதமான வேஷத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்னு வெளியில நல்லவங்களா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப கோர கெட்டவங்களா இருப்பாங்க. அதை மறைச்சு மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்துடைய ஹீரோவுடைய ஹாபியா. அதுக்காக பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அவங்கள பத்தி சின்ன சின்ன பர்சனலான டீடைல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அலாதியான சந்தோஷம். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ வழக்கமா பண்ற மாதிரியே இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு உள்ள போறாரு. ஆனா போன இடத்துல இவர் வாழ்க்கையே நாசமாகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரைம்ல மாட்டாரு. அப்படி அந்த கிரைம்ல மாட்டின இவரு எப்படிலாம் தப்பிக்க போராடுறாரு, அந்த கிரைம் என்ன, அந்த கிரைமுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களை கொட்டி வச்சிருக்கானுங்க பாருங்க. சும்மா செதுக்கி விட்டுருக்கானுங்க. சோ அப்படி ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தி ஃபாலோயிங். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோவான கூஜாங்க தான் காட்டுறாங்க. இவரை பத்தி சொல்லணும்னா இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஹாபி இருக்கு. அது மனுஷங்களை அப்சர்வ் பண்றது. உதாரணத்துக்கு இப்ப கூட பக்கத்துல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு எட்டி பார்த்து அவர் எப்படிப்பட்ட ரகசியமானவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு அலாதியான ஒரு பிரியம். ஆக்சுவலி இவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலை செய்யறாரு. அதுலயும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அது என்னன்னா அவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனில யாராச்சும் வீடு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு சாவிகளை பொறுப்பா பாத்துக்கக்கூடிய ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இப்ப வழக்கம் போல வேலைக்கு வந்திருக்காரு. வந்த உடனே சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்னு போறாரு. நம்ம செய்யற வேலையை புடிச்சு பண்ணி கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அவர் செல் பண்ண வீட பத்தின ஒரு போஸ்ட் ஒன்னு போட அதுக்கு நிறைய பேர் நல்ல விதமா கமெண்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாவறாரு. அதுக்கு காரணம் இப்ப இருக்க காலகட்டத்தில் பணத்துக்கு அப்புறமா மக்கள் எதுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுதான் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்க்காக தானே எல்லாமே பண்றாங்க. குறிப்பா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்றதை விட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தானே ஆர்வமா இருக்காங்க. சோ அதுக்காகவே இப்படி ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்ப இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவுடைய வித்தியாசமான அந்த ஹாபி இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காட்டுறாங்க. யாரோ ஒரு கப்பிள்ஸ் வீட்டை பூட்டிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில போறத மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்க போன உடனே இவர் ஒரு சாவி யூஸ் பண்ணி திருட்டுத்தனமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா இந்த வீட்டை வைக்க சொல்லி இந்த வீட்டுடைய ஓனர்ஸ் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில தான் கீயை கொடுத்திருக்காங்க. அந்த கீ எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள அதான் நம்ம ஆளுக்கு அடுத்தவங்க பர்சனலுக்குள்ள தலையை விட்டு பாக்குறது தானே வேலையே. இப்ப அந்த வேலையை நம்ம ஆளு அலுங்காம குலுங்காம பாக்குறாரு. இதுல ஒரு மைண்ட் வாஷ்ல வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி அத்தவங்க வீட்டுக்குள்ள தலை விடுறதுனால என்ன ரொம்ப சீப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எந்த தப்பும் பண்றதுக்காகலாம் வரல, ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வர வீட்டுல ஏதாவது வேலை செய்யாம இருந்தா இதோ பாருங்க இந்த கபோர்டு கதவு ஒர்க் ஆகல, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இந்த வீட்டுக்கு ஞாபகார்த்தமா ஒரு பொருளை போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கார்டை ஒரு போலரைட் கேமரால போட்டோ எடுத்துட்டு இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு வேர் ஹவுஸ்க்கு போறாரு. ஒரு மறைமுகமான வேர் ஹவுஸ், இவருக்கான வேர் ஹவுஸ். அதுக்குள்ள அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்தவர் அழகா அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி லேமினேட் பண்ணி இப்போ ஒரு ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா அட பாவி அப்படின்ற மாதிரி அவ்வளோ போட்டோஸ் இருக்கு. ஒரு சில பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, கார்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பைக் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. சோ இதுதான் நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்ட்ரீமான அடுத்தவங்களுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவும் ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடியவர். சோ இப்படி ஜாலியா அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சந்திச்சதா இவர் சொல்றாரு. அவ பேர் ஹான்சோரா. அவ மேல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தடவை இவ பக்கத்துல உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா. அப்ப சாதாரண ஒரு ஹாட் டாக் சாப்பிட்டுட்டு இருந்தவ சோஷியல் மீடியால ஒரு ஃபேன்சியான சாலட் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு போஸ்ட் போட அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அவளுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் வச்சு அவளை பத்தின பேசிக் டீடைல தெரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியால செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவ ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில கொஞ்சம் ஃபேமஸா இருக்கா. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா எல்லாருமே இவளை நேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டிசர்வ் பண்ற அளவுக்கு இவ உண்மையானவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து நம்மால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு டக்குனு ஒரு டிசிஷனுக்கு வந்துட மாட்டார். ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல ஒருத்தரை பத்தி சத்தியமா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலே மாச கணக்குல ஃபாலோ பண்ணுவாரு. தனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. சோ இப்படி மாச கணக்குல நம்ம ஹீரோனை இவர் ஃபாலோ பண்றாரு. தெருவுல இருக்கக்கூடிய பூனைகளுக்கு சோறு வைக்கிறது, நாய்களை வாக்கிங் கூட்டு போகுது, இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால போஸ்டும் போடுறாங்க. எஸ் இதெல்லாம் அவங்க உண்மையா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறார். பட் இருந்தாலும் 100% தெரிஞ்சுக்காம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது இல்லையா. ஒருத்தங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு போனா மட்டும் தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனாலே என்ன பண்றாருன்னா எப்படியாச்சும் அவங்க வீட்டுக்குள்ள போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல இல்லாத சமயம் பாஸ்போர்ட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்படியே ஒரு 112 நாள் ஆயிடுது. ஒரே டென்ஷன்ல இருக்காரு நம்ம ஹீரோ. வீட்டுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு எப்படி பாஸ்போர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் எல்லாம் பண்ணி கடைசியில அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய லாக்கர்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டினா அது மூலமா அவங்க அழுத்துற நம்பர் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு கைரேகை நிபுணி மாதிரி எல்லாம் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட முடியாதான் ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் ஒன்னும் வேலைக்கு ஆகல, செல்ஃப் எடுக்கல. இதனால ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்துறாரு நம்ம ஆளுக்கு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். இதை பாத்தீங்கன்னா அவர் வீட்லயே செவுத்துல எறும்புகளை இவர் வளர்க்குறாரு. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான ஹாபிஸ் எல்லாம் இருக்கும். நம்மால அதுல ஆல்ரெடி பயங்கரமான வித்தியாசமானவர். இதுல நம்ம ஆளுக்குன்னு வேற யாருமே இல்ல. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த எறும்புகள் தான் அவருடைய உலகமே. சோ அதுங்க கிட்ட பேசிக்கிட்டே கண்டுபிடிக்கிறேன் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வழக்கம் போல அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்ல வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வேலை ஒழுங்காவே போக மாட்டுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே அவர் ஹீரோனை பத்தி தெரிஞ்சுக்கல. சோ அந்த காட்லயே இப்ப வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அப்ப பால் நடுவி படத்துல விழுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு ஹீரோனை வந்திருக்காங்க. ஒரே அதிர்ச்சி நம்ம ஹீரோக்கு. ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சாலா அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட என்னன்னு கேட்டா இந்த மாதிரி என்னோட வீட்டை விற்கணும், கொஞ்சம் வித்து தரீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி வித்துலாங்க. ஆனா எங்க ரூல்ஸ் படி உங்க வீட்டுடைய சாவி வந்து எங்க கிட்ட கொடுக்கணும், ஏன்னா நீங்க வீட்டுல இல்லாதப்போ இந்த வீடு வாங்குறவங்களை கூட்டு வந்து காட்டணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குனு கீ கார்டு எடுத்து நம்ம ஹீரோயின் நீட்டுவாங்களா. அவ்வளவுதான், அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோயின் இல்லாத நேரமா பார்த்து நம்மால் களத்துல இறங்குறாரு. ஒரே சந்தோஷம், நம்ம ஆளுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. வீடு ரொம்ப நீட்டா இருக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடு மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீரோனை பத்தின விஷயங்கள்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரீமை பாக்குறாரு. காலியான டியூப்லாம் இருக்கு. இப்ப அதை எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு வழக்கம் போல அதுக்கப்புறம் எப்பவுமே அப்படி அத்தவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டு போவார் இல்லையா. இப்ப அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு லைட் ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பட் இப்ப வந்து ஒரு ஸ்பேர் லைட் கொண்டு வரல. அதனால சரி ஓகே, அடுத்த தடவை வரும்போது இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ல மட்டும் ஒரு அடைப்பு இருக்கு, அதை வந்து கிளியர் பண்ணி விடுறாரு. அதுல கொஞ்சம் முடி, சில பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு அவருடைய வேலை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப இவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, இவருடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஹீரோயின் எப்படி வந்து சோசியல் மீடியால இருக்காங்களோ அப்படியே தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, எஸ்பெஷலி பயங்கரமா அழுதுட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ரோட்ல ஒரு பூனையை வந்து யாரோ அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. அந்த பூனையை கொண்டு போயிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அது ஒரு நல்ல ஃபேமிலிக்கு தத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச ஸ்பான்சர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமான கமெண்ட்ஸ், உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில மழையே பெய்யுது, அந்த மாதிரிலாம் பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கூட நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் மேல இருந்த சந்தேகம் அதெல்லாம் வந்து இவர் கிளியர் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோனை புரிஞ்சிட்டார் இல்லையா. சரி வேலையை முடிச்சிடலாம், அந்த லைட்டை மட்டும் மாத்தி விட்டுட்டு நம்ம கடைசியா வீட்ல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா இப்ப பாட்டு பாடிக்கிட்டே இப்ப அவங்க வீட்டுக்குள்ள போக இந்த இடத்துல இருந்து தான் இந்த படமானது ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நிக்கிறாரு. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வந்து கொலை செய்யப்பட்டு கத்தியால குத்தப்பட்டு சோஃபால ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். அவனுக்கு உலகமே ஓடல, அப்படியே நின்னுறான். கொஞ்ச நேரத்துல தலையை பிச்சுக்கிறான், அப்படியே சுரிஞ்சுக்கிட்டு மாட்டணும் செத்தோம். நம்ம இப்ப போயிட்டு நம்மளாலையும் போலீஸ்ல சொல்ல முடியாது, 2-3 தடவை வந்துட்டு போயிருக்கோம். போலீஸ் வந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. மாட்டணும் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்துறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பயங்கரமா யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எப்படி செத்தா, யார் கொலை செஞ்சாங்க, இத பத்திலாம் அவர் யோசிக்கல. எப்படி இவர் தப்பிக்கிறதுன்றத மட்டும் தான் யோசிச்சிட்டு இருக்காரு. அப்படி யோசிக்கும் போது தான் இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு 2 பேர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு இருக்கு, இப்பவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சோ அவங்கள கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க இந்த இறந்து போன பாடியை பார்த்தாங்க அப்படின்னா சோ டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இவர் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அப்படியே கூப்பிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கதவு கிட்ட நிக்கிறாரு. போங்க போங்க சூப்பர் வீடு உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் வீல்னு கத்துறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எதையும் தொட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போற மாதிரியான ட்விஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா, அங்க நம்ம ஹீரோயின் பாடியே இல்ல, கொலை நடந்ததுக்கு எந்த ஒரு சின்ன பிசுறு கூட இல்ல. அப்புறம் எதுக்கு இவங்க கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அதனால கத்திருக்காங்க. அவங்க அந்த வீட்டை பார்த்துட்டு ஆஹோஹோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவா கதிகலங்கி போய் நிக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போக அங்க ஒரு என்வலப் இவருக்கு காத்துட்டு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ரத்த வெள்ளத்துல இருக்கக்கூடிய ஹீரோனுடைய டெட் பாடி, அதுக்கு பக்கத்திலே ஒரு முடியும் இருக்கு. அதை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள போனது இது எல்லாத்தையுமே வந்து யாரோ போட்டோ எடுத்து நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி அவருக்கு அனுப்பியிருக்க. அடிவேர்லாம் நம்ம ஹீரோக்கு கலக்க ஆரம்பிக்குது. எங்க தலையை சொல்லிறாரு. ஏன்னா நேத்து அங்க தலையை சொரிஞ்சார்ல, அப்ப அந்த முடி விழுந்திருந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் இவர் தானே கொலைகாரன்னு சொல்லிட்டு வரும். அதனால ஒரு மாதிரி வெடவெடுத்து போயிட்டு யார் இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருந்து இப்ப ஒரு கால் வருது. என்னன்னா, இவங்க அம்மாவுடைய அஸ்தியை வந்து ஒரு கம்பெனில கொடுத்து வச்சிருப்பாரு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும், அங்க அஸ்தியெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க, பொக்கேஷன் மாதிரி பாத்துப்பாங்க. அந்த கம்பெனில இருந்து யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோ அம்மாவுடைய அஸ்தி லாக்கரை உடைச்சு அவங்க அம்மா போட்டோ எல்லாம் கிழிச்சு போட்டு போயிருக்காங்க. அதனால அந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, சாரி, இதுல எங்க தப்போ இருக்கிறதுனால இன்னும் சேஃப்டியான சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாங்க இதை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அந்த கிழிஞ்சு போன போட்டோ பிட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ நேரா வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய கார்ல உட்காந்துட்டு அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த ஒட்டிக்கிட்டு மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட क्वेश्चंस, அந்த நம்ம ஹீரோயின் செத்து போனது, யார் போட்டோ அனுப்புனது, என்ன நடக்குது, இந்த போட்டோ யார் கிழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே சைடுல பாக்குறாரு. அப்படி பாக்கும்போது பிரேக் பிடிக்காம ஒரு லாரி இவருடைய காரை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஜம்ப் போட ஜஸ்ட் மிஸ்ல இவரோட வண்டி கிராஷ் ஆகி இப்படி அந்த வண்டி வந்து நிக்குது. இது பாக்கிறதுக்கு வந்து தச்சையெல்லாம் நடந்த மாதிரி இல்ல. உடனே நம்மால போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு யாராச்சும் இதை பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பக்கமா சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபர் போறாரு. ஆனா அவருடைய மூஞ்சி சரியா தெரியல. சரி ஓகே, இதை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோவையும் அனுப்பிச்சு வச்சிர. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர், லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி. இப்போ அவங்க கிட்ட ஒரு கேஸ் ஒன்னு வருது. அது என்னன்னா, ஜாக்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினான ஆன்சுரா தான். அவ ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது மட்டும் இல்லாம 3 நாளா அவகிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜஸும் இல்ல, காலும் இல்ல, வீட்டுக்கு போய் பார்த்தா அவளும் இல்ல. சோ அதனால இங்க வந்து இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த கேஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடி போலீஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ட்டை விசாரிக்க சொல்றாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, கிட்டத்தட்ட 29 வயசு மதிக்கத்தக்க ஆன்சுரான்ற அந்த பொண்ணு வந்து இந்த ஏரியால தான் இருந்திருக்காங்க. பட் ஒரு 3 நாளா எந்த ஒரு போன் கால்ஸோ இல்ல, அட்டெண்ட் பண்ணல, இந்த ஊரை விட்டு எங்கேயோ போன மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட அவ உயிரோட இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. சோ உண்மையிலேயே அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கணும், இல்லனா வந்து ஏதாச்சும் ஒண்ணா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, அடுத்த கட்டலே நம்ம லேடி போலீஸ் வந்து இந்த கேஸ்ல களத்துல இறங்குறாங்க. இதுல முதல்ல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு தான். ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. பட் இருந்தாலும் வந்து சமாளிப்போம், அமைதியா சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னாச்சு மேடம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பகீர்னு ஆகுது நம்ம ஹீரோக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் அந்த பொண்ணு இறந்து போனது. இந்த மாதிரி ஆன்சுரான்றவங்க அவங்க வீட்டை வந்து செல் பண்ணதுக்காக எங்கிட்ட சாவி கொடுத்துருந்தாங்க. எங்க கிளைண்ட்ஸை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு காட்டிட்டு வந்த மேடம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் சந்தேகமே வர
மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. பட் ஹன்சுராவுடைய கீ இவங்க கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கீயை கொடுங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் மிஸ்ஸிங், அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நாங்க கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அப்படின்னு மாதிரி கீ கேட்க இவருமே வந்து இதோ கொடுத்துற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல இப்போதைக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா, அதனால அமைதியா கீயை கொடுத்துறாரு. பட் இருந்தாலும் இவரு மாற்றத்துக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. சோ அதனால இவங்க அங்க போக இவர் திட்டுத்தனமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து நோட்டம் விடுறாரு. அங்க உள்ளுக்குள்ள ஏதாவது தடையா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் தேடிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க நுணுக்கமான கண்ணுல சோஃபா கடியில இப்படி ஒரு சின்ன பிளட் ஸ்டெயின் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை பார்த்து அடுத்த செகண்டே ஃபாரன்சிக்ஸ் கால் பண்ணி எல்லா டீமையும் அங்க வர வைக்க இதுக்கு மேல இங்க இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகுறாரு. அப்படி போகும்போது எவனோ ஒருத்தன் இந்த கொலையை பண்ணிருக்கான், அதுல நம்மள மாட்டி விட பாக்குறான். சோ போலீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி வேற வழியே இல்ல, அந்த கொலைகாரனை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சீனே என்ன பண்றாருன்னா, இதை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல நம்ம ஹீரோனுடைய கடைசியா போட்ட வீடியோல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு வரக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் பத்தினது. ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்பான்சர் பணத்தை நான் என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறேன், என் வாழ்க்கையை நான் ஜாலியா வாழ்றேன், பயங்கரமா செலவு பண்ணி லாவிஷா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க, பட் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பான்சர் பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்துலயுமே தொடர்ந்து ஒரு பொண்ணுடைய ஐடியில இருந்து ஒரே தப்பான கமெண்ட்ஸா போட்டு விட்டுருக்கா. இந்த பொண்ணை நம்பாதீங்க, சரியான ஃப்ராட், உங்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அவ ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் ஒரே பயங்கர தப்பு தப்பா கமெண்ட் நம்ம ஹீரோனை பத்தி போட்டு விட்டுருக்கா. இவ யாரா இவ்வளவு வன்மத்தை கக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போட்டுருக்காங்களோ அது அப்படியே டிட்டோவா அதே ப்ராடக்ட் அதே கம்பெனியை பத்தி எல்லாமே வந்து டிட்டோவா ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது நம்ம ஹீரோனுடைய காம்படிட்டர் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவ தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காணாம போனதை வந்து கேஸ் கொடுத்தா இல்லையா, அந்த பொண்ணு, அதான் அந்த பொண்ணு பேர் ஜாக்கி. அந்த ஜாக்கி தான் இந்த பொண்ணு. இந்த மேட்டர் வந்து இவ கம்ப்ளைண்ட் கொடுத்த மேட்டர் நம்ம ஹீரோக்கு தெரியாது. பட் இவன் மேல லைட்டா நம்ம ஹீரோக்கு இப்ப சந்தேகம் எழும்ப அவளுடைய ப்ரொஃபைல வந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு செல்ஃபில வந்து பின்னாடி தூரத்துல வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு இருந்திருக்கு, ஒரு கடையோட போர்டு. அதை கூகுள் மேப்ல கூகுள் பண்ணி கரெக்டா வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம ஆள் போயிட்டு நிக்க இந்த பக்கம் நம்ம போலீஸ் டீமை இப்ப காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோனுடைய பாடி எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறு, குளம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போலதான் அந்த ஜாக்கி வந்து அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போக இவரு வீட்டுக்குள்ள நுழைறாரு. அப்படி நுழையும் போதே பல திடுக்கிடும் தகவல்கள் இவர் கண்ணுல படுது. அது என்னன்னா, இவருக்கு அந்த போட்டோஸ்லாம் வந்து ரெட் கலர் என்வலப், அது இந்த வீட்ல நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தருடைய கமெண்ட்ஸும் வந்து நிறைய பிரிண்ட் அவுட்லாம் இருக்குது. பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து நிறைய கமெண்ட்ஸ். அந்த பி வித் யூன்ற ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட நிறையவே கான்வர்சேஷன்லாம் பண்ணிருக்காங்க. இந்த தடவை நீ வந்து ஒழுங்கா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல, நல்லா இல்ல, அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியா பேசிருக்காங்க. சரி, அது யாரான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இன்னும் பயங்கரமான திடுக்கிடும் தகவல் ஒன்னு தெரிய வருது. என்னன்னா, அந்த ஐடிக்கு பின்னாடி லீன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பயங்கரமா ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான். எந்த அளவுக்குனா, நம்ம ஹீரோயின் மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான். அவன் அக்கௌண்ட் முழுக்க இருக்கக்கூடிய போட்டோஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் போயிட்டு போட்டோ எடுத்து போட்டுருந்தாங்களோ, போஸ்டா போட்டுருந்தாங்களோ, அதே இடத்துக்கு அவனும் போயிட்டு நம்ம ஹீரோயின் மாதிரியே போட்டோ எடுத்து போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா மெசேஜ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி தொல்லை பண்ணிருக்கான். நம்ம ஹீரோயின் என் கூட பேசு, மெசேஜ் பண்ணு, என் கூட பேசலனா உன்னை அவ்வளவுதான் சாவடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் மாட்டிருக்கான். சோ இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோனை ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, நேரா அவருடைய வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா வீட்டுக்குள்ள இப்படி ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோவை இப்ப சரமாரியா தாக்குறாங்க. சம்மடி போட்டு பொணந்து எடுக்கிறாங்க. அந்த சண்டையிலேயே வந்து ஒருத்தனோட ஹெல்மெட் மட்டும் நம்ம ஹீரோ கழட்டுறாரு. அப்படி கழட்டி பார்க்கும்போது தான் அது வேற யாருமே கிடையாது, அந்த லீன்ற அந்த நபர் தான். கன்ஃபார்மே அடிச்சு இவன் தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவே வந்து கொலை பண்ண வந்திருக்கான். பட் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிராரு. தப்பிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த லேடி ஆபீசர் கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்றாரு. அந்த ஜாக்கின்ற பொண்ணும் லீன்ற ஒருத்தனும் தான் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, அப்படியா எங்க வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வெளியே சொல்றாங்க, எங்க பாரு நீ சொல்றதா நம்பவே முடியல, ஏன்னா அந்த ஜாக்கி தான் வந்து முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளுடைய ஃப்ரெண்டு காணோம்னு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா அவ தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்றியா, நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம போலீஸ்காரங்க கேட்க, இல்ல மேடம் அந்த பொண்ணை நம்பாதீங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவ தான் பண்ணிருக்கா, நீங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருடைய வீட்டுக்குள்ள இந்த போலீஸ் அக்காவை நம்ம ஹீரோ கூட்டு போக உள்ள வந்து அடுத்த செகண்ட் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நம்ம ஹீரோ நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அங்க அந்த ஸ்டாக்கர் லீ தூக்கில தொங்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ ஆசையா வளர்த்த அந்த எறும்பு புத்து அந்த அழிச்சு தரையில வந்து ஒரு குவியல் மாதிரி போட்டு அதுல ஒரு ரெட் கலர் என்வலப் சொருகி இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மட்டும் தான் பாத்துறாரு. ஏன்னா இந்த பக்கம் போலீஸ் வந்து அந்த பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என்வலப்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம ஹீரோவை மாட்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் தான் இருக்கும். அதனால இந்த போலீஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. பட் அந்த போலீஸ் அதை பாத்துறாங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா அதை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ பார்த்து முறைக்கிறாங்க. அந்த போட்டோவை காட்டுறாங்க. பார்த்தா அதுல நம்ம லீயும் நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஷோல்டர்ல கை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. மேடம் இது நம்பாதீங்க, இது போட்டோஷாப் பண்ணிட்டாங்க, எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அடுத்த போட்டோலயே எப்படி நம்ம ஹீரோ வந்து ஹன்சுரா வீட்டுக்குள்ள போனாரு, எப்படி லாக்க பிரேக் பண்ணி உள்ள அடிக்கடி போயிட்டு வந்தாரு, இது எல்லாமே போட்டோவா இருக்க. டக்குனு நம்ம ஹீரோக்கு ஹேண்ட் கஃப் போடலாம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோ அவங்களை பிடிச்சி பலமா தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எகிரி குச்சி எஸ்கேப் ஆயிராரு. போகும்போதே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்க லேடி ஆபீசர் வந்து கீழே மயங்கி கிடக்குறாங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிராரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அங்க குவிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த லேடி ஆபீசர் அப்படியே கண் முடிச்சு பார்க்கும்போது அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து புதுசா இப்போ ஒரு டீடைல் சொல்றாரு. அந்த லீன்றவன் உண்மையிலேயே நம்ம ஹீரோனை ஸ்டாக் பண்ணலையா, அந்த ஜாக்கின்ற பொண்ணை தான் ஃபாலோ பண்ணிருக்கான், நிறையவே மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இப்ப இவர் வந்து புதுசா ஒரு தகவலை சொல்ல, இதுக்கிடையில அந்த ஜாக்கியோட லைவ் ஸ்ட்ரீமிங் தான் காட்டுறாங்க. அதுல வந்து அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டர் ஹன்சுராவுடைய மர்டருக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய போட்டோவே லைவ்ல போட்டுறா. அவ்வளவுதான், மக்கள் எல்லாமே வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்த இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்றது, எந்த பக்கம் போனாலும் இப்படி
லாக் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா எங்க வந்திருக்காங்கன்னா அந்த லீவுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவன் ஏரியாவுக்கு வந்துட்டாரு. ஆனா வீடு எங்கன்னு தெரியல. அதனால ரோட்டோரமா பெருக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயா கிட்ட வந்து லீவ் வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முறப்பா சொல்றாங்க. ஆனா டக்குனு பர்ஸ்ல இருக்கக்கூடிய காசுலாம் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் லீவுடைய வீடு இனி கூட ஒரு பொண்ணு பாக்கிறதுக்காக வந்தா அவள அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் உங்க கொடுக்க அடுத்த சீனே லீவுடைய வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அங்க சந்தேகத்துக்கு இடமா அவனை மாட்டி விடுற மாதிரியான எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் ஒரு துண்டு பேப்பர்ல நம்ம ஹீரோவுடைய அம்மாவுடைய அஸ்தி இருக்கும் தெரியுமா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய லாக்கர் அந்த நம்பர் இருக்கு, அந்த கம்பெனி அட்ரஸ் போட்டு சோ அதை பார்த்த உடனே அடுத்த சீன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த கம்பெனிக்கு போறாரு. அங்க போயிட்டு அம்மாவுடைய அஸ்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அங்க இருக்கிறவங்களும் அலோவ் பண்றாங்க. பட் லாக் பண்ண போறோம் சார், சீக்கிரம் சார் பாத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது ஒரே ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. அவங்களும் அலோவ் பண்ணிட்டு போக என்ன யோசிச்சான்னு தெரியல. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அஸ்தி டப்பாவை தூக்கிட்டு திருடிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு மறைமுகமான இடத்துக்கு வந்துட்டு இப்ப அந்த அஸ்தி டப்பாவை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ரத்தக்கார படிஞ்ச கத்தி அதை வர நம்ம ஹீரோ கையில எடுத்துட்டாரு. கூடவே மறுபடியும் ஒரு என்வலப், அதுல வந்து கண்டிப்பா நீ தான் மாட்ட போற போலீஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் அழுதுகிட்டே அந்த கத்தியை தூக்கி ஒரு ஆத்துல செவிட்டி வச்சுட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜாக்கி பொண்ணு தான், அவளை என்ன பண்ண போறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணை தேடிட்டு இவரு கிளம்ப இந்த பக்கம் நம்ம லேடி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவங்க முன்முறமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இப்ப அவங்களை கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அவங்க நம்ம கொலை செய்யப்பட்ட ஹீரோனுடைய ஒரே அக்காவா. அவங்க நம்ம இன்ஸ்பெக்டரை பாக்கிறதுக்காக வந்திருக்க. இங்க கட் பண்ணி இப்ப இந்த ஜாக்கி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் லைவ்ல போயிட்டு நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் கொலை பண்ணா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த லைவ்லயே டமால்னு கதை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாக்கியோட கழுத்தை பிடிச்சு நீங்க கொலையை பண்ணிட்டு ஏமல படிய போட பாக்குறீங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு மிரட்ட லைவ் வேற ஒரு கட் பண்ணி விட்டுட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஜாக்கி பொண்ணை கொலை செய்யற மாதிரி போயிட்டு ஒழுங்கா சொல்றியா இல்லனா உண்மையிலேயே உன்னை சாகடிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த பொண்ணு என்ன விட்டுறா, நான் எதுவுமே பண்ணல, நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த லீய ஆன்சுரா பக்கம் திருப்பி விட்டேன், அது மட்டும் தான் நான் பண்ணது அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பொண்ணு இந்த இடத்துல ஒரு மேட்டர் சொல்ல இங்க அப்படி கட் பண்ணி ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோனுடைய அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப படத்துக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோனை பத்தி ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. ஆன்சுரா ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது, அவ பணத்துக்காக தன்னுடைய ஃபேமிலியே வந்து அபேண்டன் பண்ணிட்டு வந்தவ. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடன் பத்திரங்கள் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா இது இவ்வளவு நேரமா ஹீரோயின் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இங்க கதையே வேற மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கும்போது இவ்வளவு நேரமா ஹீரோயின் சொல்லிட்டு வாய் நிறைய சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவ ஹீரோனே கிடையாது, நான் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு பயங்கரமான வில்லி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல தெரிய வரும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நீ தானே அவளை கொண்டு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஜாக்கி பொண்ணு அடிச்சு கேட்கும் போது தான் அவ பல விஷயங்களை உளர ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி இந்த ஜாக்கியும் அந்த ஆன்சுரா பொண்ணும் ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான பார்ட்னர்ஷிப் இவங்களுக்குள்ள. அந்த வில்லி பொண்ணோட அக்கவுண்ட்ல போயிட்டு இவங்க நெகட்டிவா கமெண்ட் போடுறது மூலமா அவங்க ஃபேன்ஸ் வந்து சண்டை போடுவாங்க இல்லையா, எல்லாருமே நல்லபடியாவே பேசிட்டு இருந்தா அவ்வளவு ஃபேமஸ் ஆக முடியாதுல, நடுவுல இந்த மாதிரி ஒரு சண்டை கிட்ட போடணும், அப்பதான் மக்கள் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அது மூலமா அவங்க ஃபேன் எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்றதெல்லாம் தெரியும் இல்லையா. சோ அதுக்காகவே இந்த ஜாக்கிக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கா. சோ இவங்க பேட் கமெண்ட்ஸ் போட அந்த ஆன்சுரா பொண்ணுக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான கிரெடிபிலிட்டி வளர அந்த ஃபேமஸ் மூலமா வரக்கூடிய காசை இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 80-20, அதாவது இந்த ஜாக்கி பொண்ணுக்கு 20, அந்த ஆன்சுரா பொண்ணுக்கு இதுதான் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் கிட்ட நம்ம ஹீரோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இல்ல. எனக்கு வந்து என்வலப் லெட்டர்ஸ், அந்த என்வலப் வீடு முழுக்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ எனக்கு கொடுக்க வேண்டிய 20% அவ இந்த என்வலப்ல தான் வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கி பொண்ணு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ இப்பதான் கிளியரா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து அந்த ஆன்சுரா பொண்ணு அப்சர்வ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து இப்போ லிங்க் பண்ணி பாக்குறாரு. ஆன்சுரா வீட்டுக்கு போனப்போ அவர் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரீமை பார்த்திருப்பாரு, அதை ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த ஸ்மெல் ஆக்சுவலி நம்ம ஹீரோ வீட்ல ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அடிக்க வந்தாங்க தெரியுமா, அதுல ஒருத்தர் மேல அடிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஆன்சுரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டை கண்டுபிடிக்க இந்த இடத்துல தான் அந்த ஆன்சுரான்ற பொண்ணுடைய முகத்தை, உண்மையான முகத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ வந்து ஒரு ஏழ்மையான வீட்டுல பிறந்தவ, ஆனா பாசம் நேசம் இல்லாம ஒரு மாதிரி மிருகத்தனமான ஒரு பொண்ணு. என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா அவளுடைய ஊனமான தம்பியை வந்து வித்துட்டு இருப்பா காசுக்காக. அதனால அவங்க ஃபேமிலி அடிச்சு அவளை துரத்திட்டு இருப்பாங்க. ஆனா போகும்போது கூட இப்ப என்ன பெருசா பண்ணிட்டேன், இதுக்கு போய் இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க, எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஊரை விட்டு இங்க வந்திருப்பா. ஆனா அவ்வளவு கெத்தா வந்தவளுக்கு ஒண்ணு இங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இல்ல. பார்ல வேலை செஞ்சிருக்கா, நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, அவளை தப்பாலாம் யூஸ் பண்ண பாத்துருக்காங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளாயி கையெல்லாம் கட் பண்ணிட்டு சாவர நிலைமைக்கே போயிட்டு இருக்கா. ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இல்லாதனால கட் பண்ண கைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்போ ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது தான் அப்ப அவ வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு கமெண்ட் ஒன்னு பாக்குறா. அது என்னன்னா அவ போட்ட போட்டோக்கு பின்னாடி பிளட் டொனேஷன் போர்டு ஒன்னு இருந்திருக்கு. அதை பார்த்த வியூவர்ஸ்லாம் பரவாயில்லையே பிளட்லாம் டொனேட் பண்றீங்க நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு, நான் ஏதோ ஒன்னு பண்ண போய் இது ஒன்னு ஏதோ புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிருக்கா. ஆனா அந்த சிரிப்போட முடிவில் தான் இவ அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை இவ ஆரம்பிச்சிருக்கா. சோ இந்த மாதிரி பண்றது மூலமா மக்களை ஈஸியா ஏமாத்த முடியுது சோஷியல் மீடியால. அப்படின்னா எப்படிலாம் அவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்திருக்கா. அதுல முக்கியமா வந்து எந்த இடத்துல நிறைய இடத்துல ஃபாலோவர்ஸ் கூடுறாங்க, எங்க பாராட்டுறாங்க, எங்க ஸ்பான்சர்ஷிப் நிறைய கிடைக்கும்னு பார்த்து அதுல ஒரு வழியா தேர்ந்தெடுத்தது தான் சோஷியல் ஒர்க் பண்றது. இந்த நாய்களை காப்பாத்துறது, அதுக்கப்புறம் தெருக்களை கிளீன் பண்ற மாதிரி போட்டோஸ் போடுறது. இது மூலமா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே நீங்க இவ்வளவு சோஷியல் ஒர்க் பண்றீங்களே, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நான் கொஞ்சம் காசு தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க இல்லையா. சோ அப்படி ஒரு கிரிமினல் ஐடியாவை வாழ்க்கையா மாத்திருக்கா. அவ பிளான் பண்ண மாதிரியே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய போட்டோஸ் போட்டிருக்கா. அதனால பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பட் எப்பவுமே வெறும் ஃபேன்ஸ் மட்டுமே வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபயரா இருக்காது, ஒரு எதிர்ப்பு சக்தின்னு ஒன்னு இருக்கணும். அப்பதான் இருக்கிற ஃபேன்ஸும் வந்து இன்னும் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாக்கி பொண்ண ஒரு பப்ல மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசி நீ பேடா கமெண்ட் போடு, அப்பதான் இன்னுமே என்னுடைய ஆடியன்ஸ்க்கு என் மேல அக்கறை அதிகமாகும், நான் இன்னுமே லெஜிட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டு இவன் நினைச்சதெல்லாம் நடந்து பயங்கரமான ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைச்சு வேற லெவலுக்கான ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கா. இதுல கிடைக்கிற பணத்தை தான் ஜாக்கி கூட 20% ஷேர்
ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கா. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கு. ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. நம்ம ஹீரோ இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் ஷாக்கிங். ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரோட்டோரமா சாதாரணமா சுத்திட்டு இருந்த பூனையை பிடிச்சி காலை உடைச்சு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து யாரோ உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய கண்டென்ட் இவ கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கிறத இவ நோட்டீஸ் பண்ணிருப்பா. அந்த வீடியோல மட்டும் கிடையாது, அடிக்கடி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றதை இவ நோட்டீஸ் பண்ணிருப்பா. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து இவள ஒரு 2 மாசமா 3 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இப்படிதான் ஒரு தடவை யாரோ ஒருத்தங்களுடைய ஹேண்ட்பேக், காஸ்ட்லியான ஹேண்ட்பேக், அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை எடுத்து தன்னுடைய பர்ஸ் மாதிரி போட்டோ எடுத்து போட, அப்ப தூரத்துல நம்ம ஹீரோ இருந்ததை இவ பாத்துட்டு இருக்கா. அந்த ஒரு மூமெண்ட் இவளுக்கு கதிகலங்கி போயிருக்கு. ஒருவேளை நம்ம பண்றதெல்லாம் இவனுக்கு தெரியுமோ அப்படின்ட்டு நிம்மதியே இல்லாம போயிருக்கா. வீட்டுல போயிட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு உடைச்சிருக்கா. ஏன்னா இவளே ஒரு சைக்கோ. ஒருவேளை இவ பண்ற எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்ற ஒரு பயம். இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும். நம்ம வாழ்க்கை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதுக்கு அவனை கொலை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இவளுக்குள்ள வந்திருக்குது. பட் கொலை பண்ணா இவ மாட்டிப்பாளே, அப்ப கொலை பண்ணாம இவன் எப்படி செஞ்சு விட்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் படமே இங்க ட்விஸ்டட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தானே ஆரம்பத்துல இருந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம ஹீரோவை விட அதிகமா இவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ அடிக்கடி வந்து அவங்க அம்மா அஸ்தியை பார்க்கறதுக்கு தினமும் போயிட்டு வருது, திட்டத்தனமா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையுது. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருக்கா. ஒரு பிளானையும் போட்டிருக்கா. அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் இந்த லீன்ற பர்சனை ஆசை வார்த்தை காட்டி லவ் பண்றான் அப்படின்ற பேர்ல கூட சேர்த்திருக்கா. நம்ம ஹீரோவை அவருடைய ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி அவரோட வீட்டுக்கு வர வச்சிருக்கா. அவருடைய பிளட்டே வெளியில எடுத்து செத்து போன மாதிரி நடிச்சிருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து அடிச்சுட்டு ஓட, அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஒரே ஒரு டிராப் பிளட், அதாவது போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம ஹீரோவை மாட்டி விடணும். அதுக்காக நிறைய விஷயங்களை பண்றா. நம்ம ஹீரோக்கு வந்து சில போட்டோ அதை எடுத்ததும் இவன் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய ஷூல இவருடைய பிளட் டிராப் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஹீரோ வீட்டுக்கே போயிட்டு பண்ணி விட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் எப்படி ஒரு கிரிமினல் பாருங்க இவ. நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க வீட்டுக்குள்ள ஜித்தா போயிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய வேர் ஹவுஸ்க்கும் போயிருக்கா. அங்க போயிட்டு நீ இவ்வளவு பெரிய ஜித்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு நைஃப் ஒன்னு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த நைஃப் எடுத்து இவளுடைய ரத்தத்துல முக்கி அதை அந்த லீ கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவுடைய அஸ்தியில போயிட்டு வச்சிட்டு வர வச்சிருப்பா. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த பொண்ணு செத்து போய் தான் நம்ம ஹீரோவை மாட்ட வைக்க போறா அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி அவளுடைய லைஃப் அவ வாழ்வா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும்போது தான் இது சாதாரண பொண்ணே இல்ல, என்ன கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல தெரிய வருது. அது என்ன அப்படின்னா இந்த லீயை மேனிபுலேட் பண்ணி அவனை இந்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் லீயும் இருக்கிற மாதிரியான போட்டோஷாப் பண்ணி இவங்க 2 பேர் தான் கூட்டு களவாணிகள். 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் நம்ம அன்சுராவை கடத்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அந்த லீயை வந்து நம்ம ஹீரோ சாவடிச்சிட்டாரு. பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதுக்காக தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு அவனை கூட்டு வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த லீயை அடிச்சு அந்த இடத்துல தூக்கு மாட்ட வச்சிருக்கா. இப்ப எல்லா பிளானும் பக்காவா செட் ஆயிடுச்சா? இப்ப இந்த டைம்ல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்தவர் அப்படியே உடனே கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பக்கமா நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவங்களுக்குமே இந்த அன்சுரா மேல சந்தேகம் வந்ததுனால அந்த ஜாக்கி பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் அவ வந்து இந்த அன்சுரா சாதாரண ஆளே கிடையாது, அவ எப்படிப்பட்ட ட்விஸ்ட் அதை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்க. இதுக்கடையில நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அதனால தலைமறைவா இருக்கிறதுக்காக அவருடைய வேர் ஹவுஸ்க்கு போக அங்க வச்சா பாருங்க இந்த வில்லி ட்விஸ்ட். ஆல்ரெடி கால்ல சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா காத்துட்டு இருக்கா. அதாவது ஹீரோ கடத்தி இவளை இங்க தான் வச்சிருக்காரு, லீய கொன்னுட்டாரு, இங்க அவளை கடத்தி வச்சிருக்காரு. இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்க கண்ணு முடியெல்லாம் பிதுங்க. டக்குன்னு கத்தி எடுத்து அவளா குத்திப்பாளா, அங்கங்க குத்திக்கிறா, டார்ச்சர் பண்ண மாதிரி. இதுல நம்ம ஹீரோவையும் குத்த வர, அதை பார்த்த ஹீரோ கடுப்பாய் போய் தடுக்கிறதுக்காக போக அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துறாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணதே இவதான். இதுதான் இவளுடைய பக்காவான பிளான். இப்ப நம்ம ஹீரோ எது சொன்னாலும் போலீஸ் நம்ப போறது இல்ல. சோ வேற வழியே இல்லாம ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறாரு. போலீஸும் இந்த அன்சுரா பொண்ணை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாங்க. இவளுடைய பிளான் ஆனது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது. இது தெரிஞ்ச நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. அவன் எங்க, அவன் எதுக்கு விட்டீங்க, தப்பிக்க விட்டீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, கதை எங்கெங்கே போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒரு ப்ரூஃப் இல்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு கல்பிரேட்னு காட்டுறதுக்கு, அதுக்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போயிருக்கீங்க அப்படி இப்படின்னு அவங்க கத்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு லைவ் ஒன்னு போடுறா பாருங்க இந்த அன்சுரா. நடிப்பு நான் நடிப்பு, என்ன நடிப்பு, தன்னை என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் கஷ்டம் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு போட்டு விட கமெண்ட்ஸ் பிச்சுக்குது. அவ்வளவுதான், ஹீரோவுடைய கதையே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப வரும்போது தான் நம்ம ஹீரோ லேடி ஆபீசருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ண தப்பு, இந்த அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போனது, அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது, இதெல்லாமே வந்து தப்பு தான். ஆனா நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும் நோக்கில இதை நான் பண்ணல, இதை நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன், நான் சரண்டர் ஆக விரும்புறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மட்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன், நான் தப்பிச்சலாம் போக மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி நம்ம லேடி ஆபீசருக்கு அனுப்பிட்டு இது நாள் வரைக்கும் இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் எரிச்சிட்டு இப்ப இந்த லேடி ஆபீசருக்காக காத்துட்டு இருக்க. அவங்களும் வராங்க. அப்ப அந்த இடத்துல தான் இந்த அன்சுராவை பத்தின ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த வெள்ளி பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. வரும்போது கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோ போடுறா, நான் வந்து திரும்பி வந்துட்டேன், உங்க எல்லாருடைய பிரேஸ் தான் காரணம் நான் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டு அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. நம்ம லேடி ஆபீசருமே வந்து ஒரு பாதுகாப்புக்கு கூடவே தான் இருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரும் அந்த அன்சுராவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது இவளுக்கு ஒரு என்வலப் சோஃபா மேல காத்துட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம ஆபீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா பெட்ரூம் குள்ள போயிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவ சோஃபால செத்து கிடந்து ரத்தம்லாம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பா தெரியுமா, அதை வந்து கையிலேயே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு போட்டோ உனக்கு வேணும்னா நான் சொல்ற இடத்துல வந்து பாருன்னு சொல்லிட்டு வேற யாரும் மேல நம்ம ஹீரோ தான் அந்த பிளட் இருக்கிற மாதிரியான போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோவை மிரட்டத்துக்காக மட்டும் தான் இவ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் அந்த போட்டோ இப்ப வெளியில வந்துச்சுன்னா இவன் மேல கொஞ்சம் சந்தேகம் வரும்ல. அதனாலேயே என்ன பண்றா பாத்தீங்கன்னா நம்ம லேடி ஆபீசர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா எகிரி குதிச்சு நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி திமிரா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேக்குறாரு எல்லாம் ஓகே தான், எதுக்கு அந்த லீயை நீ கொலை பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, என்னது நான் லீயை கொலை பண்ணனா, நீ தானப்பா கொலை பண்ண, அப்படி
அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இந்த இடத்துல அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. ஒரு நிமிஷம் இரு, கேமரா ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் ஏசி வென்ட்டுக்குள்ள ஒரு சின்ன கேமராவை நம்ம ஹீரோ வச்சிருக்காரு. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு மக்களே அந்த லீய கொண்டது நான் கிடையாது, இவன் தான் கொன்னா, இவன் தான் படுபாவி அப்படின்னு போட்டு அந்த கேமரா உடைச்சிட்டு என்னடா நீ இவ்வளவு மக்கா இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அவள்தான் நம்ம ஹீரோ ஆட ஆரம்பிச்சிடறான். இதுக்கு மேல அவனை காப்பாத்துறதுக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்சுரா பொண்ணு ஓவரா பண்ணிக்கிட்டு ஒழுங்கா நீயா தூக்கு மாட்டேன்னு செத்துரு, போலீஸ் கிட்ட போனோம் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை மறுபடியும் சாகடிக்க வேண்டியதா இருக்கும், அப்ப கூட நான் ஈஸியா தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாம் ஓகே, அடிக்கடி இந்த நாய் பூனை இதெல்லாம் நீ வந்து பாதுகாக்கிறன்ற பேர்ல காப்பாத்துவல, எங்க இருந்தனாச்சும் கூட்டின்னு வருவல, அதுங்களை எல்லாத்தையும் நீ எங்க அனுப்புவ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோனோ அப்படியே இவளுக்கு ஒரு மாதிரி முகம்லாம் மாற ஆரம்பிக்குது. அம்மா உன் வீட்டுக்குள்ள ஒரு கெமிக்கல் வச்சிருந்தே, அந்த கெமிக்கல் விஷத்தன்மை வாய்ந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டோனோ இவளுக்கு கதி கலங்குது. என்னன்னு பார்த்தா இவ போஸ்ட் போடுறதுக்காக அடிக்கடி இந்த டாக்ஸ் கேட்ஸ் இதெல்லாம் வந்து ரோட்ல இருந்து புடிச்சிட்டு வருவாளே, அந்த போட்டோ எல்லாம் எடுப்பா இல்லையா, அதுக்கப்புறமா அதை தத்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போடுவா. ஆனா நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத இவ என்ன பண்ணுவா தெரியுமா, அந்த மாதிரி டாக்ஸ்ங்களை புடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து விஷம் கலந்து அதுங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களை சாகடிச்சு கொண்டு போய் புதைச்சிருவா. ரோட்ல கிடக்கிற ஒரு நாய் அடிச்சு சாகடிச்சா யாரும் வந்து கேட்க போறது கிடையாதுதான். ஆனா இவளுடைய ஐடியாலஜி சோசியல் மீடியால வாழ்றது. இப்படி ஒரு மேட்டர் மட்டும் சோசியல் மீடியா லீக் ஆச்சுன்னா இவளுடைய நிலைமை என்ன ஆகும், அதுக்காக இவ பயந்துட்டு இருக்கும்போது செல்லம் இதுக்கே பயந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சிரிக்கிறார் பாருங்க. எஸ், இது நம்ம ஹீரோ சிரிக்கிறதுக்கான டைம். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆபீசர் கிட்ட இவர் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மேலோட்டமா ஒரு பாத்துட்டாரு. ஆனா இப்போ வீட்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாலிடான ப்ரூஃப் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்சுரா வீட்டுக்கு போயிட்டு சிங்க கிளீன் பண்ணும்போது அதுல கொஞ்சம் முடி ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருந்திருக்கும். அது வந்து அவ பயன்படுத்தின லென்ஸ். சரி, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க, ஒரு டாக கொன்னதுனால இவளை வந்து ஜெயில போட முடியாது, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ இவ வெறும் விலங்குகளை மட்டும் சாகடிக்கல, ஒரு பொண்ணையும் கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ் கட்ல காட்டுறாங்க. இவன் முதல்ல இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு பார்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறமா இந்த சோசியல் மீடியா ஐடியாவை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. இது வந்து அந்த பார்ல கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு இவளை கூப்பிட்டு மிரட்டி இருப்பா, நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்த, எப்படி இருந்த, எந்த பார்ல வேலை செஞ்ச, இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட ஃபேமே போயிடும், அதனால எனக்கு வந்து ஒரு 2 மில்லியன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பா. அது எல்லாத்தையுமே இவ பொறுமையா கேட்டுட்டு இருந்திருப்பா. ஆனா கடைசியில அந்த பொண்ணு அதே இடத்துல வச்சு பாறை எடுத்து மண்டையிலே அடிச்சு சாகடிச்சிருப்பா. சாகடிச்சு ஒரு காட்டு பகுதியில புதைச்சிட்டு இருப்பா. அந்த இடத்துல தான் இவ அடிக்கடி கொல்லக்கூடிய அந்த நாய்களும் கொண்டு போய் புதைப்பா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து சிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பக்காவா அந்த இடத்தையும் காமிச்சு கொடுத்துறாரு. அங்க போலீஸ் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த மேட்டர்லாம் இவளுக்கு தெரிய வந்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சா, எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு மட்டும் தெரியல, அது ஊருக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரெக்கார்ட் பண்ணதுக்காக இங்க வர வைக்கல செல்லம், உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இங்க வர வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அடுத்த செகண்ட் உள்ள வந்து போலீஸ் நுழையறாங்க. இது தெரிஞ்சு அவ ஹீரோ போட்டு சமையா தாக்குறா. ஒரு பக்கம் அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. இவன் கண்ணுல மாற்ற வரைக்கும் இவன் கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோடைய கண்ணை நோண்ட ஆரம்பிச்சிருவாளா. அவதான் போலீஸ் தடுத்து இவங்க 2 பேருமே ஜெயில போறாங்க. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போனதுனால இவருக்கு ஒரு சின்னதா ஒரு தண்டனை தான் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஒரு 6 மாசம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஆனா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிருக்கா, நிறைய விலங்குகளை கொண்டு இருக்கா, ஒரு பெரிய தண்டனையா கிடைச்சு இப்ப ஜெயில இருக்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேகசின்ஸ் இவளுக்கு தனியா ஒரு புக்கே போடுறாங்க, எந்த அளவுக்கு இவ கோரமான குரூவலானவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஒரு ஜேர்னலிஸ்டும் இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வரும்போது அப்போ ஒரு வசனம் சொல்வா பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்ம கிட்ட எல்லாருமே வந்து சாட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அது நம்மள ஆறுதல் படுத்துறதுக்காக இல்ல, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்ப சந்தோஷத்துக்காக. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தன் அழிஞ்சிட்டு இருக்கானா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க தான் இந்த மனுஷனுங்க. அவங்களுடைய துயரத்தை மத்தவங்க மேல போட்டு அதை ரசிக்கக்கூடியவங்க தான் இந்த மனுஷங்க. இப்படிப்பட்டவங்களை ஏமாத்துறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு இப்ப திமிரா பேச அப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க, இவ்வளவு வன்மங்கள் உங்களுக்குள்ள இருக்குல்ல, உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு ஒரு ஈவில் சிரிப்பா பாருங்க, இவ திருந்த மாட்டா போல இருக்குது. சோ இவ கதை இங்க இப்படியே முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. 6 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறமா நேரா வந்து நம்ம ஹீரோனை பாக்குறாரு. அதாவது நம்ம லேடி ஆபீசரை பார்த்து சோகமா கேட்கிறாரு, நான் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போனது, அவங்களுடைய பிரைவசியை பார்க்கணும்னு நினைச்சது இதெல்லாம் தப்பு தான், ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி கேள்வி கேட்க, அவளும் ஒரு கிரிமினல், நீயும் ஒரு கிரிமினல், அவளும் தப்பு பண்ணிருக்கா, நீயும் தப்பு பண்ணிருக்க, நீ பண்ண தப்புக்கு தான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க, இனிமேயாச்சு மத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூக்க நுழைக்காம வாழப்பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வராரு. அப்படி வரும்போது எல்லாரும் அவங்க போனை நோண்டிட்டு இருக்காங்க. வழக்கம் போல வந்து போய் பாரு அப்படின்னு மைண்ட் சொல்லுது. ஆனா அப்படி இருந்ததுனால தான் இவருடைய வாழ்க்கை அப்படி மாறுச்சு. சோ அவர் பாப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு டென்ஷனோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இதுதான் தேவையே இல்லாம அடுத்தவனுடைய வாழ்க்கை, அடுத்தவங்க பண்றது, இது எல்லாத்தையுமே மூக்கு நுழைக்கிறவங்க கடைசியில மூக்கு உடைஞ்சு தான் போவாங்க. இதுதான் நடக்கும். எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.